நம்ம பூர்ணாத்மா கிட்ட இருந்து ஒரு அம்சாத்மாவா இந்த பூமி மேல பிறக்கும் போது நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டு வரோம். சோ மினரல் கிங்டம், அதுக்கப்புறமா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டத்துல நம்ம குரூப் சோல்ஸா நம்ம இருப்போம். ஆனா எப்ப நம்ம ஒரு மனிதனா பிறக்கணும்ட்டு நம்ம டிசைன் பண்றோம், அங்க இண்டிவிஜுவல் சோலா நம்ம பிரிவி விரிவாக்கம் பட்டு நம்ம ஒரு குரூப் சோர்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் சோல்ஸா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு தாய் கர்ப்பத்துல இருந்து நம்ம இந்த பூமி மேல பிறப்போம். இப்ப இங்க பார்த்தோம்னா நம்ம அனிமல் கிண்டத்துல இருந்து இந்த மனிதனா பிறக்கும் போது இங்க நம்மளுடைய கர்மான்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அனிமல் கிங்டத்துக்கு போகும். ஆனா எல்லா ஆன்மாக்களும் எப்ப மனிதனா நம்ம உடல் எடுத்துட்டு வருவோமோ அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது மனிதனாதான் நம்ம பிறப்போம். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பகுநாம் ஜன்மநாம் ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னா, இங்க என்ன சொல்லணும், எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்தா மட்டும்தான் அந்த மனிதன் ஞானோதயம் பெற முடியும். சோ இப்ப நம்ம எல்லாருமே நம்ம தியானம் பண்றோம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டோம், ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300ல இருந்து 350 400 ஜன்மா நம்ம அது முடிச்சுட்டாதான் இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு வர முடியும். இதுதான் கிருஷ்ண பகவான் சொல்றாரு. சோ இங்க சாத்விக குணத்துக்கு வரும்போது என்ன நடக்கும் நமக்கு? ஓ சரி, இங்க நம்ம உடலோட ஆரோக்கியமா இருக்கும், நமக்கு ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, பேரு புகழ் இருக்கு, ஆனா இது மட்டும் கிடையாது, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு, எனக்கு இது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை என்னன்றது தேடுதல்ன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு தேடுதல், நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், கடவுள்னா என்ன, அந்த கடவுளை தன்மையை நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ ஒரு மனிதனுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இந்த யோக பரம்பரை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் நான்ன்றது இல்லாம நம்ம செய்யும் போது கண்டிப்பா அது அந்த பிரிவிலையோ இல்ல அடுத்த பிரிவிலையோ நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா அது நன்மை செய்யும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம இருக்கணும். உடனே இன்ஸ்டன்டா எதுவுமே நமக்கு இப்ப நான் நல்லது செஞ்சேன் நாளைக்கே எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்காது. அங்க சகனத்தோட நம்ம இருக்கணும். நல்ல விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அது நல்லது நடக்கும். அதனால இங்க நீ எதுவுமே எதிர்பார்க்காம செய். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஆஸ் யூ சோ சோ யூ ரீப். நீ என்ன விதை விதைக்கிறியோ அதே செடிதான் வளரும். நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் யோக பரம்பரை. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பத்ரிஜி சொல்றாரு. எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் இது படிக்கணும், இது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நம்ம இந்த அனிமல் கிண்ட மினரல் கிண்டத்துல இருந்து எப்படி இந்த ஒரு பயணம்ன்றது தொடங்குதோ, நம்மளுடைய ஆஹ் ஜென்ம பரம்பரைன்றது ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு இந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், டிவைன் கிங்டம், இந்த 5 விதமான கிங்டம்ஸ் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் மேல் லோகத்துல இருந்து அந்த சைத்தன்யத்துல இருந்து நம்ம பூர்ணாத்மா கிட்ட இருந்து ஒரு அம்சாத்மாவா இந்த பூமி மேல பிறக்கும் போது நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டு வரோம். சோ மினரல் கிங்டம், அதுக்கப்புறமா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டத்துல நம்ம குரூப் சோல்ஸா நம்ம இருப்போம். ஆனா எப்ப நம்ம ஒரு மனிதனா பிறக்கணும்ட்டு நம்ம டிசைன் பண்றோம், அங்க இண்டிவிஜுவல் சோலா நம்ம பிரிவி விரிவாக்கம் பட்டு நம்ம ஒரு குரூப் சோல்ஸ்ல இருந்து இண்டிவிஜுவல் சோல்ஸா ஒரு உடல் எடுத்துக்கிட்டு தாய் கர்ப்பத்துல இருந்து நம்ம இந்த பூமி மேல பிறப்போம். சோ குரூப் சோல்ஸ்னா என்னன்னா, இப்ப ஒரு 4 யானை இருக்கு, 4 டாக்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஒரு 10 டீர் இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு சோலா இருக்கு.
அந்த மாதிரி அனிமல் கிங்டத்துல நம்ம இருக்கோம். சோ அது வந்து அப்போ ஒண்ணு உயிர் விட்டுருச்சுன்னா மத்தது வந்து உயிரோட இருக்குமா இல்லையான்றது கேள்வி கூட சில பேருக்கு. இப்ப இது எக்ஸாம்பிள் பத்ரிஜி எப்படி சொல்றாருன்னா, நம்ம உடலுக்குள்ள நிறைய வந்து செல்ஸ்ன்றது இருக்கு. சோ அது ரீஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். சில செல்ஸ் வந்து டெட் ஆயிடும், மறுபடியும் அது வந்து ரீஜெனரேட் பிறக்கும். அந்த மாதிரி உடலுக்குள்ள டெட்டான செல்ஸ் மறுபடியும் நம்ம வந்து உயிரோட தான் இருப்போம். அதே மாதிரி இந்த குரூப் சோல்ஸ் வந்து ஒண்ணு இறந்து போனாலும் மற்றது உயிரோட தான் இருக்கும். ஆனா எப்ப வந்து அந்த ஆன்மா தனிப்பட்டு இந்த மனிதனா பிறக்கணும் என்று டிசைட் பண்ணுதோ அங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் சோலா அது வளருது. அதுதான் வந்து நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டு வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா மேல் லோகத்துல பூர்ணாத்மா கிட்ட இருந்து அம்சாத்மாவா வந்து உடல் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பூமி மேல பிறக்கலாம் ஒண்ணு. அதுக்கப்புறமா வந்து மத்த கிரகங்கள்ல இருந்து இந்த பூமி மேல வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில ஆன்மாக்கள் வந்து பூமி மேல பிறக்குது. சோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா எப்ப வந்து ஒரு மனிதனா வந்து இந்த பூமி மேல பிறக்கிறோமோ அங்க இண்டிபெண்டன்ஸோட நம்மளுடைய பயணம்ன்றது தொடங்குது. சோ இதுதான் வந்து ஜென்ம பரம்பரை. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கர்மாக்கள் அங்கிருந்துதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம அனிமல் கிண்டத்துல இருந்து இந்த மனிதனா வந்து பிறக்கும் போது இங்க நம்மளுடைய கர்மான்றது ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் மட்டும்தான் வந்து மனிதனா பிறந்து இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அனிமல் கிங்டத்துக்கு போகும். ஆனா எல்லா ஆன்மாக்களும் வந்து எப்ப வந்து மனிதனா வந்து நம்ம உடல் எடுத்துட்டு வருவோமோ அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது மனிதனா தான் நம்ம பிறப்போம். இங்க வந்து நம்ம இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த பூமி மேல இந்த ஆன்மா பிறக்குதுன்னா அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும், ஆனா அந்த ஆன்மாக்கு வந்து போகிறஸ் தான். மேல் நோக்கி போகிறதுன்றது ஆன்ம வளர்ச்சின்றது இருந்துட்டேதான் இருக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பகுநாம் ஜன்மநாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே அப்படின்னா இங்க என்ன சொல்லணும், எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்தா மட்டும்தான் அந்த மனிதன் வந்து ஞானோதயம் பெற முடியும். சோ இப்ப நம்ம எல்லாருமே நம்ம தியானம் பண்றோம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்துட்டோம், ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 300ல இருந்து 350 400 ஜன்மா வந்து நம்ம வந்து அது முடிச்சுட்டாதான் இந்த ஒரு ஆன்மீகத்துக்கு வர முடியும். இதுதான் வந்து கிருஷ்ண பகவான் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து தமோ குணத்துல நம்ம வந்து இந்த உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல பிறக்கிறோம். சோ அந்த குணத்தோட இருக்கும்போது என்ன, ஒரு லேசினஸ், போஸ்ட்போன்மெண்ட் பண்றது, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே உடலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த மாதிரி செயல்கள் மட்டுமே செய்வோம். எப்படி ஒரு சின்ன குழந்தை டாய்ஸை வச்சு விளையாடிட்டு இருக்குமோ அதே மாதிரி நம்ம வந்து உடலுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமா சாப்பிடுற உணவுக்கு இது மட்டும்தான் வாழ்க்கைன்றது நினைச்சிட்டு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த ஆன்மா இந்த பூமி மேல பிரயாணம் செஞ்சுட்டே இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 இல்ல 100 150 ஜன்மாக்கள் வந்து இந்த தமோ குணத்திலேயே வந்து இந்த ஆன்மா மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் நடந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து சோல் ப்ரோக்ரஸ்ன்றது நடந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரஜோகுணத்துல இன்னும் ஒரு 100 150 ஜென்மா வந்து இந்த ஆன்மா உடலோட இருக்குது. அங்க என்ன செயல்கள் செய்யும்னா நம்ம வந்து பேரு புகழ் நமக்கு தேவை. நம்ம சொல்றதுதான் மத்தவங்க வந்து கேட்கணும். நான் வந்து எல்லா ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணி என்னை வந்து எப்பவுமே பாராட்டிட்டே இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்க ரஜோகுணத்துல இருப்பாங்க. சோ இதுவும் வந்து ஒரு 100 150 ஜென்மா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சாத்வீக குணத்துக்கு வர முடியும். சோ இங்க சாத்வீக குணத்துக்கு வரும் போது என்ன நடக்கும் நமக்கு, ஓ சரி இந்த நம்ம உடலோட வந்து ஆரோக்கியமா இருக்கும், நமக்கு வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, பேரு புகழ் இருக்கு, ஆனா இது மட்டும் கிடையாது, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு, எனக்கு வந்து இது மட்டும் இல்லாம இந்த வாழ்க்கை என்னன்றது தேடுதல்ன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒரு தேடுதல், நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக இந்த பூமி மேல பிறந்திருக்கேன், கடவுள்னா என்ன, அந்த கடவுளை தன்மையை நான் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இந்த யோக பரம்பரை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த யோக பரம்பரைன்றது பாத்தீங்கன்னா 4 விதமான யோகங்கள்ன்றது நம்ம வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் வந்து கர்ம யோகம், 2வது பக்தி யோகம்,
மூணாவது ஞான யோகம், நாலாவது ராஜயோகம். சோ இந்த 4 யோகங்கள்லயும் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பக்தி யோகம்ன்றது இல்லவே இல்லை. புராண காலத்துல அந்த காலத்துல வந்து பக்தின்னா நம்ம வந்து கிருஷ்ணரோட விக்கிரகத்தை வந்து நம்ம வழிபடுறதோ, இல்ல ஜீசஸோட போட்டோவை வந்து நம்ம வந்து கும்பிடுறதோ, இந்த மாதிரி வந்து பக்தினாலே வந்து கடவுளுடைய விக்கிரகம் இல்ல போட்டோஸ்ல நம்ம பூஜைகள் பண்ணி அவங்கதான் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்றது பக்தி யோகம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது கிடையாது. ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தி ரீதே பிடியதே. சோ இங்க எப்ப வந்து நமக்குள்ள நம்ம வந்து இன்னர் டிராவல் பண்றோமோ, நம்மளோட நம்ம இணைந்து இருப்போமோ, அதுதான் வந்து உண்மையான பக்தி. அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த ஞானம்ன்றது தேவை. வெளியில பாக்குற கடவுள் விக்கிரகம் போட்டோ எல்லாம் பக்தின்றது கிடையாது. ஸ்வஸ்வரூபானு சந்தானம் பக்தி ரீதியே விடியதே. நம்மளோட நம்ம இணைந்து இருப்பதுதான் வந்து உண்மையான பக்தி. அப்ப பக்தி யோகம்னா அதுதான். அப்ப மிச்சம் 3 இருக்கிறது என்ன இருக்குன்னா, நமக்கு கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம். இந்த 3 யோகங்களை பத்தி பத்ரிஜி வந்து டீட்டெயில்ஸா நமக்கு வந்து சொல்றாங்க. சோ கர்ம யோகம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதுல ரெண்டு குரூப்ஸா வந்து பிரிக்கப்படுது. கர்மயோகம் பார்ட் 1, கர்மயோகம் பார்ட் 2. அதே மாதிரி ரெண்டாவது வந்து ஞான யோகம். ஞான யோகம் பார்ட் 1, ஞான யோகம் பார்ட் 2ன்றது ரெண்டு பகுதியா வந்து பிரிக்கப்படுது. சோ இங்க வந்து கர்மயோகத்துல 2 விதமான பிரிவுகள் இருக்கு, ஞான யோகத்திலயும் 2 விதமான பிரிவுகள் இருக்கு. சோ இது எப்படி ஆர்டரா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கர்மயோகம் பார்ட் 1, அதுக்கப்புறமா ஞான யோகம் பார்ட் 1, அதுக்கப்புறமா ராஜயோகம், அதுக்கப்புறமா கர்ம யோகம் பார்ட் 2ன்றது நம்ம வாழ்க்கையில அப்படிதான் வந்து ஒரு ஒன்னொன்னு படியா வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ணும்போது முக்தி நிலை அடைய முடியும். இங்க வந்து நம்ம வந்து எப்ப வந்து இது இந்த வாழ்க்கையில நம்ம தமோ குணத்துல இருந்து ரஜோ குணத்துல இருந்து சாத்விக குணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாமே ஓகே. நம்மள பத்தி புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய சாதனைன்றது முழுமையா இருக்கணும். அங்க வந்து நம்ம ஒரு படிக்கட்டா நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டு நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக எப்ப வந்து நம்ம பயணம் செய்யறோமோ அங்க வந்து யோக பரம்பரைன்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து கர்ம யோகம் பார்ட் 1. பார்ட் 1ல என்ன சொல்றாங்கன்னா, அங்க 4 விதமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 4 விதமான ஸ்டெப்ஸ் நம்ம வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டின்ட்டு 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்கு வந்து நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல, கெடுதல்ன்றது பண்ணவே கூடாது. சோ கர்மயோகம் பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம யாருக்குமே துன்பம்ன்றது செய்யக்கூடாது, நல்லது பண்ணலைனாலும் பரவாயில்ல. சோ இங்க வந்து மற்ற ஜீவிகளை கொண்டு நம்ம வந்து உணவா சாப்பிடுறது, இல்ல நம்ம வீட்டுல ஒரு ஹஸ்பண்ட் வந்து மனைவிய வந்து இம்சை பண்றது, பசங்களை இம்சை பண்றது, பெரியவங்களை இம்சை பண்றது, இல்ல மற்ற மனிதர்களோட நம்ம வந்து சேர்ந்து அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு அவங்கள வந்து மோசம் பண்றது, ஏதாவது ஒரு நிலை, இந்த மாதிரி எந்த ஒரு துன்பமும் நீ வந்து செய்யாம இருக்கணும். நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டதுன்ற செயல் நம்ம செய்யக்கூடாது. சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 கர்ம யோகத்துல நம்ம பாடம்ன்றது கத்துக்கணும். ரெண்டாவது ஸ்டேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்யணும். எப்ப வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செய்யறோமோ அடுத்தவங்களுக்கு, அவங்க மூலமா இல்ல வேற ஒருத்தர் மூலமா நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து எல்லா நம்மளுடைய சுத்தி பிளேசஸ் எல்லாம் வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா வந்து நம்ம யாருக்காவது வந்து இருந்தா உள்ள சொசைட்டிக்கு மக்களுக்கு செய்யும் போது அந்த நல்லதே உன்னை வந்து காப்பாற்றும், உனக்கு நன்மைன்றது கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. சோ ஸ்டேஜ் ஏல வந்து என்ன சொல்றாங்க, நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெடுதல் செய்யக்கூடாது. ஸ்டேஜ் பில என்ன சொல்றாங்க, நீ நல்லது செய்யும் போது உனக்கு அந்த நல்லது வந்து கண்டிப்பா உனக்கு நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க. கர்ம யோகத்துல 3வது ஸ்டேஜ் சி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய என்ன கர்மங்கள் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அந்த ஒரு அந்த பலித்தம்ன்றது நம்ம வந்து எதிர்பார்க்காம செய்யணும்.
கர்மண்ய வாதிகாரஸ்ய மா பலேஷு கதாச்சனா. எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் நான்ன்றது இல்லாம நம்ம செய்யும் போது கண்டிப்பா அது அந்த பிரிவிலையோ இல்ல அடுத்த பிரிவிலையோ நம்ம செய்யற நல்ல விஷயங்கள் நமக்கு கண்டிப்பா அது நன்மை செய்யும். அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையா நம்ம இருக்கணும். உடனே இன்ஸ்டன்டா எதுவுமே நமக்கு இப்ப நான் நல்லது செஞ்சேன் நாளைக்கே எனக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்காது. அங்க சகனத்தோட நம்ம இருக்கணும். நல்ல விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அது நல்லது நடக்கும். அதனால இங்க நீ எதுவுமே எதிர்பார்க்காம செய். அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றேன்னா, ஆஸ் யூ சோ யூ reap. நீ என்ன விதை விதைக்கிறியோ அதே செடிதான் வளரும். 4வது ஸ்டேஜ்ல எல்லாமே நம்ம செய்யணும். சாட்சி பவனுடைய ஒரு விட்னஸோட நம்ம செயல்கள் செய்யணும். அங்க நான் தான் செஞ்சேன்றது எந்த ஒரு ஆஹ் அகம்ன்றது இல்லாம நம்ம செஞ்சுட்டே போகும்போது நமக்கு எல்லா நன்மைகள்ன்றது நமக்கு கிடைக்கும். இதுதான் கர்ம சித்தாந்தத்துல 4 விதமான ஸ்டேஜஸ்ன்றது இருக்கு. சோ இது நம்ம ஃபாலோ பண்றோமா, என்ன எங்க தவற விடுறோம், எங்க நான் சரி செய்யணும்ன்றது நமக்கு புரிதல்ன்றது நமக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா கர்ம யோகம் பார்ட் 1 முடிச்சதுக்கு அப்புறமா ஞான யோகம் பார்ட் 1 சொல்ற. அது நம்ம ஃபாலோ பண்ணணும். இங்க என்னன்னா இங்க நம்ம இந்த ஆன்மா இந்த உடல் எடுத்துக்கிட்டு இந்த பூமி மேல பிறக்குது. சோ இங்க பிறந்தது உடனே இந்த ஆன்மா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுமையான ஞானம்ன்றது நமக்கு தேவை. சோ இங்க நம்ம கடவுளை கும்பிடுறதோ அதெல்லாம் நம்ம தேவை கிடையாது. நம்மளுடைய சஸ்வரூபான சந்தானம் பக்தி ரீட பிடியதே நம்ம கூட நம்ம இருக்கும்போது நமக்கு முழுமையான ஞானம்ன்றது நமக்கு கிடைக்குது. சோ இங்க ஏதாவது நம்ம நம்மளை பத்தி நம்ம ஞானம்ன்றது இங்க நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ எதுனா ஏதாவது கோயிலுக்கு போறது, பிரவச்சனங்கள், அவங்க உபதேசங்கள் ஆன்மீகத்தை பத்தி எங்க கிளாஸஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து நம்ம அந்த உபனிஷத்ஸ் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஞானம்ன்றது நமக்கு இங்க கிடைக்குது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்கறதுன்றது இந்த ஒரு ஞான யோகத்துல நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சோ இங்க பாத்தீங்கன்னா ஞான யோகத்திலயும் 4 விதமான ஸ்டேஜஸ் இருக்கு. ஸ்டேஜ் ஏ, ஸ்டேஜ் பி, ஸ்டேஜ் சி, ஸ்டேஜ் டி. சோ ஸ்டேஜ் ஏல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ரவணம்ன்றது நம்ம செய்யணும். ஸ்டேஜ் பில மனனம், ஸ்டேஜ் சில நிதித்தியாசனை, ஸ்டேஜ் டில சாட்சாத்காரம். சோ இங்க ஸ்ரவணம்ன்றது நம்ம கேட்கறது, காதால கேட்கறது, புத்தகங்கள்ல நம்ம படிக்கிறது. இங்க பகவத்கீதை ஆகட்டும், இல்ல நம்ம ஜீசஸோட புத்தகங்கள் ஆகட்டும், இல்ல மகான்களுடைய புக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம படிக்கணும். ஸ்ரவணம்னா நம்ம கேட்கறது, காதால கேட்கறது. அதுக்கப்புறமா என்ன செய்யணும், மனனம்ன்றது நம்ம பண்ணணும். கேட்ட விஷயங்களை நம்ம மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஒரு விஷயங்கள் நம்ம செயலுக்கு கொண்டு வர்றது. சோ இங்க இன்னும் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய பிசிக்கல் ஐஸ் 2 ஐஸ் நம்ம க்ளோஸ் பண்ணாதான் 3வது கண்ணுன்றது திறப்படும். எப்ப தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகுமோ நம்ம இன்னர் ஜேர்னி பண்ணும்போதுதான் அந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின், நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்ரவணம்ன்றது கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம். அதுக்கப்புறமா நிதித்தியாசனம் பண்றோம். நம்ம வாழ்க்கையில அது கடைபிடிக்கணும், அபியாசம் பண்ணணும், பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அதோட விடாம நம்ம வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு கிடைக்கும். சோ எந்த ஒரு ப்ராப்ளம்ன்றது நம்ம பார்க்காம எந்த ஒரு செயல்கள் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போகும்போது அந்த ஞானத்தோட நம்ம சரியான முயற்சி நம்ம எடுக்கும்போது, அபியாசம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா சாட்சாத்காரம். இங்க சாட்சாத்காரம்னா ஒரு விட்னஸ் கான்சியஸோட நம்ம இருக்கிறது. அப்படின்னா எதுக்குமே ஒரு எமோஷன் இல்லாம அங்க நல்லது நடந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி சிலது கெட்ட விஷயங்கள் நடக்கும், நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்கும், துக்கம்ன்றது இருந்தாலும் அங்க எதுவுமே நம்ம உள் வாங்காம எந்த ஒரு எமோஷன்ஸும் உள் வாங்காம சாட்சாத்காரம்னா சாட்சியோட ஒரு விட்னஸோட நம்ம இருக்கும்போது நமக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம 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 ஆன்மா
முன்னோக்கி போயிட்டே இருக்கும். அதனால சவனம், மனனம், நிதித்தியாசனா, சாட்சா்காரம் இந்த 4மே வந்து ஞான யோகத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்மா வந்து பூமி மேல உடல் எடுத்துக்கிட்டு பிறக்கும் போது தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணத்துல இருந்து நிர்குண நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க நமக்கு பக்தின்றது நம்ம மேல நம்ம சுய பக்தின்றது இருக்கணுமே. இருந்துட்டு நம்ம இந்த ஞான யோகத்துக்கு வரும்போது அந்த சிரவணம், நல்ல விஷயங்கள், நல்ல மகான்களுடைய விஷயங்கள் கேட்டுட்டு அது வந்து மனனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில அதை அபியாசம் பண்ணிட்டு அந்த ஒரு ஞானத்தோட ஒரு சாட்சி பாவனையோட நம்ம வாழ்க்கையில இருக்கும் போது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது இங்க இருக்கும். சோ இன்னும் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாருன்னா, ஆல் த வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ், வி ஆர் ஆல் மியர் ஆக்டர்ஸ், வி ஷட் அண்ட் ஃபெயில், டூ அவர் பார்ட் அண்ட் டிபார்ட். பூமி மேல நம்ம எல்லாருமே பிறக்கிறோம். ஆனா இந்த வந்து எல்லாருமே ஒரு இந்த வாழ்க்கைன்றது ஒரு இந்த ஸ்டேஜ்ன்றது ஒரு வாழ்க்கையில டிராமா தான். எல்லாருமே நம்ம பிறக்கிறோம். நம்மளுடைய என்ன மாதிரி ஆக்டிங் இருக்கோ, நம்மளுடைய கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்து அதை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த உடலை விட்டுட்டு நம்ம போறோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து நமக்கு சொந்தம்ன்றது கிடையாது. இந்த ஆக்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க மறுபடியும் இன்னொரு பிறவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ இதுதான் வந்து ஆதிசங்கரரும் கூட வந்து சொல்லியிருக்காங்க, யாருக்கு வந்து தாய், யாருக்கு வந்து சொந்த பந்தம், யாருக்கு யாருமே எதுவுமே கிடையாது. நம்மளுடைய சுய முயற்சிக்காக, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம எல்லாருமே வந்து இந்த பூமி மேல பிறந்திருக்கோம். இது எல்லாமே வந்து நாடகம் தான். இங்க எல்லாமே வந்து இந்த ஒரு புரிதல்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சாட்சி பாவனையோட நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கணும். இது எல்லாமே வந்து இந்த ஞானத்தோட நம்ம இருக்கும்போது எது நல்லது, எது சத்தியம், எது அசத்தியம், எது தர்மம் என்ற புரிதல் நமக்கு வந்து ஏற்படும். இது வரைக்கும் நம்ம வந்து கேட்டோம் நிறைய மகான்களுடைய ஸ்பீச்சஸ், அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் படிக்கிறது, எங்கெல்லாம் வந்து பிரவச்சனம் எல்லாம் நடக்குதோ அதெல்லாமே வந்து நம்ம பண்ணி ஆயிடுச்சு. இப்ப வந்து அந்த ஆன்மாக்கு இது தேவை கிடையாது. நான் வந்து அந்த ஜீசஸோட புத்தகங்கள் படிச்சுட்டேன், ஜீசஸோட நாலேஜ் எல்லாமே நான் கேட்டுட்டேன். இப்ப நான் ஜீசஸ பார்க்கணும், புத்தரோட ஞானம் முழுசா வந்து நான் கேட்டுட்டேன். புத்தரை இப்ப நான் வந்து நேரா பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து ஞானம் அடையணும். அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தியானம் பண்றது பண்ணணும். அந்த தியானம் தான் வந்து ராஜயோகம். இங்க வந்து கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் என்ற மகான் வந்து 11 இயர்ஸ் இருக்கும் போதே வந்து ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த உடலோட இல்லாம எங்க வந்து அவர் பயணம் செய்யறாங்கன்றது அவர் அந்த வயசுலயே வந்து சாதனை பண்ணிருக்காரு. சோ த கிங் ஆஃப் யோகாஸ்னா ராஜயோகம். ராஜயோகம்னா இந்த தியானம் தான். சோ என்ன செய்யறோம் நம்ம, அந்த உட்காந்து சுகஸ்திர ஆசனத்துல உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு நம்மளுடைய கைகளை கால்களை வந்து கிராஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு நம்ம உடலோட நம்மளுடைய சுவாசம் தான் நம்மளுடைய குரு சொல்றோம். அந்த சுவாசத்தை நம்ம கடைபிடிக்கும் போது அது ஒரு டூல் தான். அந்த சுவாசத்தோட நம்ம இணைந்து இருக்கும் போது எண்ணமற்ற நிலைன்றது நமக்கு கிடைக்குது. எப்ப அந்த எண்ணமற்ற நிலை கிடைக்குதோ நமக்கு அங்க அந்த காஸ்மிக் எனர்ஜின்றது நம் உள்வாங்க முடியும். இங்கதான் வந்து யோக பரம்பரைன்றது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம தியானம் பண்றதுனால, ஞானத்தோட இருக்கும் போது நமக்கு நிறைய மாற்றங்கள்ன்றது நடக்கும். தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகும். எப்ப நமக்கு அந்த தேர்ட் ஐன்றது நமக்கு ஆக்டிவேட் ஆகுதோ அங்க முழுமையான ஞானம்ன்றது நம்ம அடைய முடியும். அந்த 2 ஐஸ் பிசிக்கல் ஐஸ் க்ளோஸ் ஆயிட்டு 3ஆவது ஐன்றது ஓப்பன் ஆயிட்டு எப்ப வந்து விஸ்டம் ஐ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அங்கதான் ஞானம்ன்றது ஒரு மனிதனுக்கு உள் வாங்க முடியும். அந்த சிவன் எப்பவுமே தியான நிலையில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்து நம்மளுடைய சாதனைன்றது முழுமையா நம்ம செய்யும் போது நம்ம வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். சோ இதுதான் வந்து தியான யோகம், ராஜ யோகம்ன்றது கிங் ஆஃப் யோகாஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஞான யோகம் பார்ட் 2, அதுக்கப்புறமா கர்ம யோகம் பார்ட் 2ன்றது இருக்கு. இது வந்து நாளைக்கு நான் கண்டினியூ பண்றேன் மாஸ்டர்ஸ்.